இலங்கையை உலுக்கிய பேருந்து விபத்து ஜனாதிபதி அனுர இரங்கல். நுவரெலியா கம்பளை பிரதான வீதி கொத்மலை கெரிடியல்ல பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது இரங்கலை தெரிவித்து விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கெரிடியல்ல பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பஸ் விபத்து பற்றி செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்து குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்காக நிரந்தர திட்டத்தை வகுப்பதற்கு அரசாங்கம் தற்போது மும்முரமாக செயல்பட்டு வருகின்றது. தற்போது சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமும் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இவ்வாறான விபத்துக்களை கணிசமாக குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நடந்த இந்த கொடூரமான வீதி விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சகல தொடர்பையும் மருத்துவமனையையும் தயார்படுத்தவும், இது தொடர்பாக தேவையான அனைத்து எதிர்கால நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கு சுகாதார துறைகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ள என்பதை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.